हर हर नमः पार्वती पतये हर हर महादेव जानकी कांत स्मरणं जय जय राम राम सद्गुरु महाराज की जय। वागर्थाविव संपृक्तौ वागर्थ प्रतिपत्तये जगतः पितरौ वन्दे पार्वती परमेश्वरौ। ये शिवो नाम रूपाभ्याम् या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसाम् सर्वतो जयमङ्गलम्। பொதுவாக நம்ம பாரத தேசத்துல ஸ்ருதி வேதத்தை முன்னிட்டு எல்லா சம்ஸ்காரமும் நமக்கு ஏற்பட்டிருக்கு எல்லாருக்குமே. அப்போ வேதம் சொல்றது தஸ்ய நூனம் க தமஸ்யாமிருதாக நாம் மனாஹ மஹே சாரு தேவஸ்ய நாம. தஸ்ய நூனம், எந்த ஒரு அமிர்தமான தேவனுடைய அழகான நாமத்தை ஜபம் பண்றதுனால, மனனம் பண்றதுனால ஓனோஹோ மஹ்யா அதீதையே புனர்தாத்து. இந்த அதிதி சொல்றதுங்கிறது மூல பிரகிருதியை சொல்றது. புனர்தாத் பிதரன் சதிருஷேயம் மாதரன் ச, அதாவது அன்னையும் பிதாவும் உன்னரி தெய்வம் அப்படின்னு சொல்றா இல்லையா தமிழ்ல. ரூபையா, முதல்ல நம்ம ஒரு தெய்வத்தை உணர முடியும் அப்படின்னா அது அப்பா அம்மாவோட ஸ்வரூபத்தினாலதான் நம்ம இந்த தெய்வ தன்மையை உணர முடியும். அதுவும் மனுஷனா பிறந்தாதான் அதை நம்ம திருப்பி அவளுக்கு நன்றி கடமையை செய்ய முடியும். இப்போ மிருகபட்சிகளா பிறந்தோம்னாக்க அது வளர்ற வரைக்கும், ரெக்க முளைக்கிற வரைக்கும், அந்த குஞ்சு பொறிக்கிற வரைக்கும் காக்குமே தவிர அது பெருசான உடனே அது தன்னோட வேலையை பார்த்துட்டு போயிடும். எல்லா மிருகங்களுமே அப்படிதான், பட்சியோ மிருகங்களோ வேற எல்லா ஜந்துக்களுக்குமே அப்படி. ஆனா அந்த மனுஷனும் என்னன்னா குழந்தையில இருந்து அப்பா அம்மா அவனை வளர்த்து ஒரு ஆளாக்கி அவனுக்கு ஒரு வேலையை ஏற்படுத்தி சம்ஸ்காரத்தை ஏற்படுத்தி இந்த பாரத தேசத்துல அதுவும் முக்கியமாக ஒரு நல்ல ஒரு குடும்ப தலைவனாக உண்டாக்குறான். பிரஜாதந்தும் மா யவச்சேத்ஸீன்னு உபநிஷத்துல சொல்றது. இந்த வம்சம் தலைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அது பொன் குழந்தையோ புள்ள குழந்தையோ, அவாதான் நம்ம தர்மத்தை மேற்கொண்டு எடுத்துன்னு போறான். அப்போ அந்த குழந்தைகள், அதுவும் நம்ம இந்து சம்ஸ்காரத்துல திருப்பி அவளுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை, அவ வயசானான்னா அவளை இங்கேயோ விருத்தாசிரமத்துல கொண்டு விட்டு அவளை சிரமப்படுத்தாம, எப்படி நம்ம குழந்தையில அவ நமக்கு ஹிதத்தை பண்ணினாலோ அவளோட சிரமத்தை பார்க்காம, அதே போன்று நம்ம அவளுக்கு நம்மளோட சிரமத்தை பார்க்காம எல்லா கைங்கரியமும் பண்ணணும். இங்க இருக்கும் பொழுது அவ போன பிறகும் அவளுக்கு ஸ்ராத்தாதி கர்மங்களை நமக்கு ஒழுங்கா பண்ணி அவளை கரை சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு புத்திரனுடைய கடமை. அந்த புண் அப்படிங்கிற ஒரு நரக்கம் இருக்கு, அதுல இருந்து திராணம் பண்றதுனாலதான் இந்த பையனுக்கு புத்திரன்னே பேர். அப்போ இந்த வேதம் கேட்கறது எந்த அமிர்தமான தேவனுடைய அழகான சாரு தேவஸ்ய நாம, அழகான நாமத்தை ஜபிக்கிறதுனால நமக்கு அந்த மூலமான பகவான அடைவோம் அப்படின்னு சொல்ல உடனே அதுக்கு வேதமே கேள்வியை கேட்டு அதே பதிலும் சொல்றது. அக்னேர் வயம் பிரசமஸ்யாமிருதாக நாம் மனாஹ மஹே சாரு தேவஸ்ய நாம சனோஹோ மஹ்யா அதீதயே புனர்தாத் பிதரன் சதிருஷேயம் மாதரன் ச என்று அக்னேர் வயம், நம்மளை காக்கக்கூடியதான அந்த மூல பரம்பொருள் பிரத்யட்சமாக அக்னி தேவன் தான் அப்படின்னு சொல்றது. அக்னின்னு இங்க சொல்றது அக்னி மூர்த்தி, அக்னி பகவான் அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம், அது பொதுவான அர்த்தம். ஆனா ஆழ்ந்து பார்த்தோம்னாக்கா ஏகம் சத்விப்ராஹ பகுதா வதன் யக்னி யமம் ஆதரிஷ்வா ஆதமாஹு என்று
ஒரே பரம்பொருளையே அக்னியாகவும் வாயுவாகவும் மாதரிஷ்வான் அப்படிங்கிற பேரிலையும் வேதத்துல குறிப்பிடுறா ரிஷிகள்லாம். அதனால இங்க பரம்பொருளுடைய நாமத்தையே ஜெபம் பண்றதுனால பிரணவமோ அல்லது கணபதி அவளோடு இஷ்ட தெய்வம் புருஷோத்தமனோடு அஷ்டாட்சரமோ நவாட்சரமோ பஞ்சாட்சரமோ அவ உபாசனைக்கு ஏத்தாப்புல அந்த பகவானுடைய நாமத்தை மனனம் பண்றதுனால சனோஹோ மஹ்யா அதீதயே புனர்தாத் விதரன் சதிருஷேயம் மாதரன் என்று திருப்பி நம்ம எங்கிருந்து பிறந்தோமோ அமிர்தஸ்ய புத்திராகா என்று நம்மளோட மூலம் அதை அடைவதே நம்மளோட லட்சியம். அதை நம்ம அடையறதுக்கு ஹேத்துவா இருக்கிறது பகவன் நாமா என்று எப்படி ஒரு நதி ஆகாஷாத் பதிதந்தோயம் இதாகச்சதி சாகரம் என்று அது மேலிருந்து மழை துளியாக வந்து பின்னாடி நதியாக வந்து மலையில செடி கொடியிலெல்லாம் பாய்ந்து கடைசியில அது சாகரம் பரியந்தம் அதோடு லட்சியம் சாகரம் தான். சாகரத்தை அடையிறது அப்படிங்கிறது அந்த நதியோட லட்சியம். திருப்பி அது ரீசைக்கிளாக திருப்பி அது எவாபரேட் ஆகி சூரியன்ட்ட போய் திருப்பி மழை பெஞ்சு இப்படி ஆயின்னு இருக்கு இல்லையா. நம்ம பாரத தேசத்துல நதி, அதுவும் கங்கா யமுனை போன்ற புண்ணிய நதிகள் அதோட சங்கமம் அலகாபாத்ல பாருது இல்லையா. அதுவும் வேதத்துல குறிப்பிட்டிருக்கு. சீதா சீதே சரிதே எத்ர சங்கதே தத்ராஹா புதாசோதி கமுத்பதந்தி என்று சீதா சீதே வெண்மையான நிறத்துல ஓடுற அந்த கங்கை, அசிதே அருமையான நிறத்துல வரதான அந்த யமுனை, இவா ரெண்டும் இணையறதான அந்த அலகாபாத். அங்க யாரு ஸ்நானம் பண்றாலோ அவளுக்கு நல்ல நிர்மலமான ஞானம் ஏற்பட்டு அவ சொர்க்கத்துக்கு போறதுக்கு அதிகாரியாக ஆறா என்று இதுல சொல்றது. மேல மகான்களுக்கு தெரியும் எப்போ நம்ம இந்த சரீரத்தை ஸ்தூல சரீரத்தை விட போறோம் அப்படிங்கிறது மகான்களுக்கு தெரியும். அந்த டயத்துல அவ போய் அந்த ஜலத்துல போய் சரீரத்துல விட்டுருவா. ஜடபரதர் சரித்திரத்துல கேட்கிறோம் இல்லையா, அவர் மான் ரூபமா இருந்து அந்த சமயம் வரும்போது அந்த நதியில போய் அந்த சரீரத்தை மான் சரீரத்தை போட்டுவிடா. அதுவும் வேதத்துல இருக்கு. ஏ வை ஸ்தன்பா விசிருஜன் விதீராஸ்தே ஜனாசோ அமிர்தத்வம் பஜந்தே. அவர்கள் அமிர்தமான மோட்சங்கிற பதத்தை இந்த நதியில போய் இந்த சரீரத்தை தியாகம் பண்றதுனால புண்ணியமான நதிகள்ல அவ மோட்சத்தை அடைகிறா அப்படின்னு விசேஷமாக நதியை பத்தி சொல்றது. மேலும் ஸ்ரீயப்பதியான பகவான் ஸ்ரீராமர் அவரோட அவதார காரியத்தை முடிச்சிருந்து கடைசியில சரையூ நதியில போய் மறைஞ்சார் அப்படின்னு பகவானே அந்த நதியோட மகாத்மியத்தை காமிக்கிறாப்புல சரித்திரம் அமைகிறது. இப்போ நதிக்கு அவ்வளவு மகாத்மியம். அதுவும் இங்க ஹரித்வாரம் அப்படிங்கிற க்ஷேத்திரம். ஹரித்வாரம்னா கேட் ஆஃப் ஹரி. நம்ம பத்ரிகாசிரமம் மேல போனோம்னா ஹரித்வாரத்தை கடந்துதான் நம்ம போனோம். அதுக்கு ஒரு வாசற்படியாக இருக்கு இந்த ஹரித்வாரம். பத்ரிகாசிரமத்தை பகவான் நம்ம போய் அடையிறது. அப்பேற்பட்டதான இந்த ஹரித்வார் கஷேத்திரம். இதுல கங்கை இவள் மீரா பாடுறா இல்லையா, வஜாவத் நாத்தத் கான்ஹா சங்கலியே பலவீர சலோமன் கங்கா யமுனா தீர் என்று கங்கா யமுனா நிர்மல பாணி शीतल होते शरीर भजे मन. இங்க போய் நம்ம ஸ்நானம் பண்றதுனால நம்மளோட ஜென்மாந்தரமான பாப்பங்கள்லாம் நிவர்த்தியாகி நம்ம அக்ஷயமான புண்ணியங்களை அடையிறோம் அப்படிங்கிறது வேதத்திலையும் நிறைய புராணங்களையும் குறிப்பிடுறா. ராமாயணத்துல சகரபுத்திராலான 60,000 பேர் அவ கபில வாசுதேவர்கிட்ட அவசாரம் பட்டு 60,000 பேரையும் பஸ்மமாக்கி விடுறார். அவளுக்கு மேல கரை தேர்றதுக்கு வழியே இல்லாம இருக்கு. உடனே பகீரதன் பரமேஸ்வரனை தபசு பண்ணி பிரம்மாவை குறிச்சு தபசு பண்ணி பகீரத பிரயத்தனம் பண்ணி
கங்கைய எடுத்துன்னு வரானா பூமிக்கு. எடுத்துன்னு வந்தா கங்கை பயப்படுறான். பாபிகள்லாம் வந்து இங்க வந்து ஸ்நானம் பண்ணுவாளே அப்படின்னு உடனே பகீரதன் சொல்றான், நீங்க ஏன் பாப்பிய பாக்குறேன், பாகவதாலாம் சாதுக்கள்லாம் வந்து ஸ்நானம் பண்ண போறாளே அப்படின்னு சொல்ல உடனே சந்தோஷமாக வந்தாள் அப்படின்னு சொல்றா. நஷ்யம்மயானி தீர்த்தானி நதேவாகா மிருச்சிலாமயாக என்று பகவானும் சாதுக்களோட மகிமையை சொல்லும் போது இந்த ஸ்லோகத்தை சொல்றான். தே புனங் கிருகாலேன தரிசனாதேவ சாதவாகா என்று நதி ஸ்நானம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம். இந்த பஸ்மத்துல வந்து அந்த கங்கை பட்ட உடனே எல்லாரும் தேவ சரீரத்தோட 60,000 பேரும் நகரபுத்திரா மேல சொர்க்கத்துக்கு போனா அப்படின்னு ராமாயணத்துல வருது. அப்போ இந்த கங்கா மகாத்மியம் எப்பேற்பட்டது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது போன்றதான இந்த தீர்த்த கட்டங்கள்ல ஸ்ராத்தாதிகளை ஏற்படுத்தியிருக்கா மகான்கள். இந்த ஸ்ராத்தங்கள் எப்படி அமையிறது அப்படின்னா, பொதுவாக பித்ருஸ்ராத்தம் மாத்ருஸ்ராத்தம் பண்ண வேண்டியது நம்ம கடமை. அப்படி இருந்த பொழுதிலும் விசேஷமாக காருணிக பிதர்கள்ல மாலைய பட்சத்துல நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காருணிக பிதர்களுக்கு ஹிரண்ய ஸ்ராத்தமா நம்ம பண்றதுனால அவளுக்கு பிண்ட பிரதானாதிகள் எல்லாம் கொடுக்கறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமையே போயிடுறது. அப்போ இங்க வந்து அந்த காருணிக்கால் அந்த பிதர்களுக்கெல்லாம் நம்ம பிண்ட பிரதானம் பண்றதுக்கு ஒரு வழி, நம்மளோட மித்திர பாந்தவர்கள் நம்மளோட பழகினதா பசு பக்ஷி மிருகாதையா என்று எல்லாருக்குமே அங்க பிண்டம் வைக்கலாம் அப்படின்னு தீர்த்த சாஸ்திரத்துல விசேஷமாக சொல்லியிருக்கு. ஒன்று நம்பிக்கைதான். தேவாகா மிருச்சிலாமையாகா என்று சாதுக்கள் பூஜை பண்றதுனால தெய்வம் தெய்வமாக கோவில்ல ஒரு சிற்பி வடிச்ச சிலை தானே இருக்கு, அதுக்கு பூஜை பண்றதுனால அங்க சாநித்தியம். ஒரு சாது அத பாவனையா பூஜை பண்றதுனால யதாவிதி பண்றதுனால அந்த மூர்த்தியில சாநித்தியம் ஏற்படுது. அது போல ஒரு நதியிலையோ ஒரு க்ஷேத்திரமோ நம்ம க்ஷேத்ராடனம் பண்ண வேண்டியது சாதுக்களோட பாகவதாலோட க்ஷேத்ராடனம் பண்ணினானா நமக்கு அதுல நம்பிக்கை ஏற்படும். இல்லைன்னா அதுல சந்தேகம் உண்டு. அதுதான் பகவான் சொல்றான், தேவாகா மிருச்சிலாமயாக தே புனன் கிருகாலேன தரிசனாதேவ சாதவாகா என்று இந்த ஒரு யாத்திரை, ஹரித்வார யாத்திரை நமக்கெல்லாம் பிரிய புண்ணியம். லாச்சேரி விட்டல் மந்திர் நம்ம சங்கர சர்மா அவர்கள் ஏற்படுத்தி குழந்தைகளோட வாழ்க்கெல்லாம் காலையிலிருந்து ராத்திரி வரையும் கிருஷ்ண கைங்கரியம், கிருஷ்ண ஸ்மரணை, வேற எதுவுமே லோகத்துல அவளுக்கு தெரியாது. அப்பேற்பட்டதான குழந்தைகள், அவரும் அப்பேற்பட்டவர் சாது. அவளோட இந்த யாத்திரை பண்றோங்கிறது நமக்கு ஒரு பெரிய விசேஷம், நமக்கு ஒரு பாக்கியம். அதனால அவசியம் இல்லாதும் இல்ல இப்படிலாம் கலந்துக்க முடியுமோ கலந்துட்டு பித்திருக்கள் பிரசாதத்தையும் அடைஞ்சு பகவானுடைய அனுகிரகத்தும் அடைஞ்சு மேற்கொண்டு பாகவத சப்தாகம் வேற நடக்க போடுறாங்க. எல்லாமே ஒரு காம்போவா கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப துர்லபம். அதனால அவசியம் எல்லாரும் இதை எப்படிலாம் முடியுமோ அப்படிலாம் கலந்துக்கணும் கேட்டு பூர்த்தி மகாராஜி